கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். நம்ம வீட்டில் ஆகட்டும், அல்லது படிக்கிற இடத்துல ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம மாற்றி செஞ்சிட்டோம், அல்லது ஏதாவது நம்மளால ஒரு இழப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம திட்டு வாங்குறது என்னென்னா, அதிகமாக உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி தான் திட்டுவாங்க. அப்போது வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஏன் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்? இது எப்படி சாத்தியம்? ஏன்னா எனக்கு ஞானம் இல்லையா? எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு ஞானத்தை மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பகுத்தறிவை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அது இல்லாமல் எனக்கு ஞானம் தேவையா அப்படின்னு சொன்னால், வேதத்தில் நம்ம பார்த்தபடி கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் நமக்குள்ளே ஞானத்தை அதிகரிக்க செய்கிறதா இருக்கிறது. அப்போ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு சொன்னால் ஞானம் முக்கியம். அந்த ஞானம் எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால தான் வரும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது மனுஷனை பார்க்க மாட்டீங்க. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, வேலையை கொடுத்தவங்க அல்லது நமக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் யார் இருக்காங்களோ இல்லையோ, அவங்க நமக்கு கொடுத்த வேலையில் நம்ம உண்மையாக செய்வோம். ஏன்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுறதுனால, ஆண்டவர் என்னை பார்க்கிறார் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கிறதுனால அந்த வேலையில் நம்ம உண்மையாக செயல்படுவோம். அப்போ உண்மையாக ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலை வெற்றியாய் முடியும், ஒரு சக்ஸஸான ஒரு வேலையாக இருக்கும். அப்போ அந்த வேலை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகும். அந்த வேலையை கொடுத்தவங்க சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, இந்த வேலையை கொடுத்து நான் இல்லைன்னாலும் நீ நேர்த்தியாக ரொம்ப அழகாக என்ன பண்ணிட்டேன் செஞ்சுட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அதன் மூலியமாய் நமக்கு சில உயர்வுகளை கர்த்தர் கொடுப்பார். அதன் மூலியமாய் சில மேன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுப்பார். அப்போது ஒவ்வொரு காரியத்திலும் நாம் செய்வதற்கு, ஜெயமாய் வெற்றியாய் செய்வதற்கு ஞானம் ரொம்ப முக்கியம். அந்த ஞானம் கர்த்தரிடத்தில் இருக்குது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு பயந்து நடப்பதன் மூலியமாக தான் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம மனுஷனுக்கு பயந்து நடந்தோம்னா அந்த இடத்துல ஞானம் இருக்காது. மனிதர்கள் நமக்கு முன்பாக இருந்தாங்கன்னா நம்ம உண்மையாக செய்வோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேலையில் அலட்சியத்தை காட்டுவோம். அதில் உண்மை இருக்காது. அப்போ கடமைக்கு செய்யும்போது, ஒரு வேலையை நம்ம கடமைக்கு செய்யும்போது அந்த வேலையில் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ உண்மையாய் தெய்வ பயத்தோடு ஒரு வேலையை செய்யும்போது தான் அந்த வேலையில் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். நமக்கு ஞானம் வரும். அந்த ஞானத்தின் மூலியமாக இன்னும் நாம் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கடந்து செல்ல முடியும். சாலமோன் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டார். ஆனால் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். காரணம் என்னன்னா, உனக்கு ஞானம் இருக்கு, அதனால உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தா நீ அதை சரியா என்ன பண்ணுவேன்னா பயன்படுத்த உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேளாத ஐஸ்வர்யத்தையும் சாலமோன் பெற்றுக்கொண்டார். அதில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல உயர்ந்த ஸ்தானங்களையும் நல்ல ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் கொடுக்கணும்னா நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடங்க. ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் உங்களிடத்துல இருக்கும்போது, அந்த அறிவு உங்களிடத்துல இருக்கும்போது, நிச்சயமாய் உங்களுக்கு தேவையான உயர்வுகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு தேவையான செல்வம், உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யம் எல்லாம் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை மேன்மையாய் இந்த இடத்துல கர்த்தர் வைப்பார். கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே காலை நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாய், ஆண்டவரே ஞானத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய், ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின் மூலியமாய் நல்ல உயர்ந்த பதவிகளையும் உயர்ந்த ஸ்தானங்களையும் கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். எல்லா துதியும் மனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஜீவன்